ஏசாயா 48:22 சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 57:21 அதே காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை. ஒரு மனிதனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்ட காரணம் என்ன? அவனுடைய பாவம். முதலாவது ஒரு மனிதனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்ட காரணம் அவனுடைய பாவங்கள் தான் சமாதானத்தை கெடுக்கிறதாய் பாதிக்கிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை உண்டாகி இருக்க காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய உள்ளத்தை கரைப்படுத்த. லூக்கா 7:50 பாருங்கள். சமாதான பிரபு இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் ஒரு பெண் இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தாள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று 37 என்று வாசிக்கும் போது அறிய முடியும். தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் வாயினால் ஒன்றும் சொல்லவில்லை. இயேசுவினிடத்தில் எதையும் கேட்கவில்லை. அவளுடைய கண்ணீர் இயேசுடைய பாதத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. அவள் இருதயம் நொறுங்கி அழுது கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, அவள் பாவியான ஒரு பெண். அந்த ஊரில் இருந்த மக்கள், விருந்துக்கு அழைத்திருந்த மனிதன் சொல்லுகிறான், இவள் பாவியான ஒரு பெண், இயேசுவை இவள் எப்படி தொடலாம் என்பதாய் சொல்லக்கூடிய அளவிற்கு பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண். அவள் இயேசுவனிடத்தில் ஜெபம் பண்ணவும் இல்லை, வாயை திறக்கவும் இல்லை. ஆனால் இயேசுடைய கண்கள் அவளை ஊடுருவி பார்க்கிறது. என்ன சொன்னார்? நீ சமாதானத்தோட போ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவளுடைய பாவம் தான் அவளுக்குள்ளே பாதிப்பை கொண்டு வந்தது. அவருடைய கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், எது அவளுக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று எண்ணி இந்த உலகத்தின் இச்சைக்குள்ளே கடந்து போனாலோ அதே பாவம் அவருடைய சமாதானத்தை கெடுத்து விட்டது. அதே அந்த உலகத்தின் சந்தோஷம் அவருடைய நிம்மதியை கொலைத்து விட்டது. எது தனக்கு இன்பத்தை கொடுக்கும், எது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று போனாலோ அதே பாவத்தினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து அவருடைய உள்ள சமாதானத்திற்காக ஏக்கத்தோடு தேட ஆரம்பித்தது. ஐயோ, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என் கண்கள் இச்சித்தபடி வாழுகிறேன், என் மாம்சம் விரும்பினபடி வாழுகிறேன், இஷ்டப்படி நான் நடக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளே சமாதானம் இல்லை. யார் எனக்கு சமாதானம் தருவார்கள்? இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து சமாதானம் அருளுகிறார். அந்த வார்த்தை இயேசுவின் பக்கமாய் அவளை திருப்பினர். இயேசுவை தேடுகிறாள். இயேசு அந்த வீட்டிலே விருந்துக்காக அமர்ந்திருக்கிறார் என்று. எல்லாரும் இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டார் இருக்கிறாங்க. அவள் போய் இயேசுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது. அந்த வீட்டில் இருந்தவங்க பார்க்குறாங்க, இவள் ஒரு வேசி, இவள் ஒரு பாவத்தில் வாழ்ந்த அநேகருடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினவள், எப்படி இயேசுவை தொடுவதற்கு அவர் அனுமதிக்கலாம் என்பதாய் மனிதன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய இருதயம் உடைந்து தன் பாவத்திற்காக மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்தபடியால் இயேசு சொன்னார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோടെ போ. இனி உன் வாழ்க்கை மாறுகிறது. நீ சமாதானத்தை தேடினாய், நிம்மதியை தேடினாய். உன் பாவம் உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்தது. நான் உனக்கு மன்னிக்கிறேன், சமாதானத்தோടെ போ. இயேசுடைய உள்ளத்தில் ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கொடுத்தார். பாவ மன்னிப்பின் சமாதானம்.